அமேசானில் ரியல்மி ஃப்ளாஷிப் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆஃபர் ஓடிட்டுருக்கு. அதில் 24th ஜூன்லேருந்து 27th ஜூன் வரைக்கும் ஆஃபர் இருக்கிறதா போட்டுருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபரில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி GT7 37,000க்கு உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ப்ரைஸ் 40,000 இருக்குது. 8GB RAM 256GB வேரியண்ட்டு. இதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 9400E அப்படிங்கிற சிப் செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல மொபைல் தான், ஆனால் 37,000 ப்ரைஸ் பாயிண்ட்டு ஸ்லைட்லி ஹை மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8400 மேக்ஸ். இந்த சிப் செட்டுக்கு 32,000 ப்ரைஸ் போட்டுருக்காங்க ரியல்மி GT7Tயில். இதில் நமக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் கிடையாது. ஸோ அது பேஸ் வேரியண்ட்டு 8256 35,000 ப்ரைஸ் வச்சு அதில் 3,000 ஆஃபர் கொடுக்குறாங்க. லான்ச் பண்ணதுலேருந்து அப்படி தான் கொடுக்குறாங்க. இந்த 32,000 ப்ரைஸ் பாயிண்டில் இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அடுத்த டீல் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி GT7 Pro. இது ஒரு ஃப்ளாஷிப் மொபைல். இது 50,000க்கு சேலில் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ 47,000 இருக்குது. ஸோ இது ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் சிப் செட்டில் ஒரு சூப்பரான ஒரு மொபைலு. பட் ஸ்டார்டிங்லேருந்தே ஹீட்டிங் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல்மி GT7 ட்ரீம் எடிஷன் ஒன்று போட்டுறாங்க. ஸோ இது 16GB RAM 512GB வேரியண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. 50,000ங்கிறது இவங்க ஏதோ கம்மி விலை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அதே மீடியாடெக் டைமென்சிட்டி 9400E சிப் செட்டு தான் இதுவும். ஸோ இந்த ரியல்மி மொபைல் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் புதுசில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்படி வேறு ஏதாவது மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதில் மற்ற மொபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.